சூப்பர் சூப்பர். இப்பதான் ரசித்தல் இருக்கணும். அப்புறம் மகனே அம்மா வந்திருப்பாங்க. அம்மா மதராசைனா ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அம்மா யார் நினைக்கிறாங்க? சாட்சாத் அந்த முருகப்பெருமான் நினைச்சு ஒத்தாலும் நினைக்கிறாங்க. திருமணம்னு ஒன்று செஞ்சா அவங்கள தான் செய்ய வேண்டும். நான் கடந்த 7 பேர்த்தையுமே நினைக்கிறேன். ஒரு ஆளை நினைச்சோம்னா பிரச்சனை நம்மளுக்கு தான். 7 பேர்த்த நினைச்சோம்னா அவங்க வெட்டிக்கிட்டு செத்துக்குவாங்க, நம்மளை பிரச்சனை இல்லாமல் விட்டுருவாங்க. அதனால காவல்படுத்துனால யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு. எனக்கெல்லாம் எனக்கு அப்படித்தான் இருக்கு. உங்களுக்குலாம் எப்படிப்பா இருக்கு? இல்லை சும்மா இடியாப்பம் கிரியாப்பம் வந்துக்கிட்டு உடனே எப்படி அந்த அக்கா பெத்துச்சு? எங்கடா அவங்க அம்மா? எங்கடா அவங்க அம்மா? தூங்குறாங்களாக்கா? சார் என் மனசோட ஆசை சொல்லவா? ஏய் மதன், என் கடவுள் அடிக்கடி நீ தான் வர. உன்னை என்னைக்கு தம்பின்னு நினைச்சது அன்னையிலிருந்து நான் நல்லா இருக்கேன். அப்படிதான் தூக்கதான் சொல்லவா? பிடிங்கம்மா வி செல்வம் என் புதூர் கோச்சுக்கிறாங்க. அப்போ பப்புன் டான்ஸ் ஆடிக்க இருக்கும் பொழுது இங்கே டான்ஸர் நான் நடத்தி கொண்டிருக்கின்ற ராராஜ் செல்வி அவர்களுக்கு வி செல்வம் என் புதூர் அவர் சொல்ல. ஆமாம், ரசிகர் மட்டும் உங்கள் ரசிகர் மன்றத்தில் 100 ரூபா கொடுத்தாரு. சரியா பேர் சொல்லலை, இப்போதான் வந்து சொல்கிறாரு 100 ரூபாயை காலையில் வாங்கிக்கங்க. என்னைக்கு ரசிகர் மன்றம் வச்சுக்கல அன்னையோட புடுப்புன்னு ஆயிடுச்சு. எனக்கு அன்பை விவகாரங்களுக்கு அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக தெரிந்து கொண்டு அதனால் என் காதலை கூட சொல்லாமல் இருக்கேன். சொல்லவா? கையை விட மாட்டீங்களே. பாடு 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 ஏத்துங்க. சொல்லப்பாங்க நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம்.
பாரு எதுக்கு பாரு ஏதாவது கேக்குறீங்களா? நீங்க அக்கா எப்படி பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன். இடியாப்பம் வச்சுட்டேன் பேசுறா இடியாப்பம்னு. இல்லை உங்களால பெத்தால செஞ்சாலடா எனக்கு சத்தியம். சும்மா இருந்தா முதல்ல நம்ம வாயையும் கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க. சும்மா இருக்க மாட்டேங்குதே வாய். அப்புறம் தம்பி மது அப்போ சும்மா கொடுத்துட்டியா பிடிச்சிட்டு போய் நான் ஊங்க கொடுத்து எல்லாம் பாடி இந்த காசை வாங்கி சரி அக்கா குடும்பத்தை காப்பாத்தணும். சரி அப்ப நீ இறைவன் விட்ட வழி. ஒரே ஒரு பெருமனை ஏகப்பட்ட மாமா வாயை தச்சிருமே ஒழுக்கமா வாசினா எழுவட்டு பையன் ஏகப்பட்ட மாமா நான் புரிஞ்ச பண்ணையா வச்சுருக்கேன். நான் வெட்டி புண்ணாக்கு ஒத்தால மட்டும்தான் தான் உருப்படியா நினைப்பேன். நான் சொல்லுங்க அதனால சொல்லவா? ஏய் நந்த வண்டத்தில் போடுறாண்டி அப்பு பாடவா? அப்பு உங்க லைன்ல நானும் வரவா? பாடுங்கடா நொக்கா. முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கோடி மலரே கண்ணிரண்டு மயங்கிட கண்ணி மங்கில் உறங்கிட நான் தான் பார்த்திருப்பேன் தாய் போல் பார்த்திருப்பேன். என்னை பாராட்டி எனக்கு அன்பண்ணன் அவர்கள் 500 ரூபாய் அன்பை பெற்றுள்ள அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும்
ஆமா என் பெண் மருத்துவ மகன் சார்பாகவும் நன்றி தெரிவித்து வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால ஆட அழைப்போமா சொப்பன சுந்தரி என்ன காத்திருக்காளோ அந்த நிலாவத்தான கையில புடிச்சு உலகம் தாளாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா சாமி வருத்தமா ஆகாயோ சுருங்குமா தாளாட்டு அத உலகம் தாளாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா
ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொட்டேனையா சோகராக சோகந்தானே பூங்குயில் யாரது கொஞ்சம் பாருங்க ஆம்பளை தானே அடி திருட்டுண்டா. ஏண்டி இதுக்கிட்டே நாங்க 2 பேரும் உனக்கா பாடணுமா? கடைசியில ஆம்பளைங்கிட்டேன் நாக்க தொங்க போடுங்க ஆள் அழகா இருக்கா, லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில ஆம்பளை. ஒன்று சொல்றேன் கேட்டுக்க என்ன என்ன ஏன் பெட்டிக்காரன் மட்டும்தான் உன்னை வர்ணிச்சு பாடுவாரா? நாங்களாம் பாடுனா நீ ஒத்துக்கிற மாட்டியா? ஏய் யாரு எல்லாம் உங்களுக்காண்டி இந்த கெட்டப்பு நல்லா இருக்காதா? நன்றி நன்றி. அத்தா ஆத்தா அதுக்கு தான் உட்காந்துருக்குன்னு தெரியும். யாரு அந்த துணியை புட்டிக்கு எடுத்து எரிய அப்புறம் எரிய அப்புறம் மயிலா போட்டுக்கிட்டு மதக்குன்னு எரிச்சுரியா பாத்துக்க மண்டையப்பா. நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களாம் சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். ஏய் உங்க 2 பேத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்ல போறேன். என்ன என்னடி? நீயும் நல்லா பாடுற, நீயும் நல்லா பாடுற. உனக்காக ஒரு குட்டி 2 வரி பாடவா? மதன் உனக்காக? ஆ, இல்லடா எனக்கு ஒப்பல. சொல்லுடி. நீ நல்லா பாடுற, ஆனா ஒரு சின்ன மன வருத்தம். ஏய், என்னாச்சு? பாடுற ஒண்ணு நான் ஏமாத்துறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வைத்திருச்சலா இருக்கு. நான் முதல் மரியாதை ராதா மாதிரியே வந்திருக்கேன். என்ன ஏமாத்த? ராதா மாதிரி இருப்பேன், நீனு நல்லா தான் பாடுற, ஆனா நீ பாடி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. ஏண்டி அப்படி சொல்ற? நீ என்னதே என்னை வர்ணிச்சு பாடினாலும் உன் பேட்டுக்குள்ள என்ன கிடக்கும் அதுதான்டா முண்டை. என்ன போன மாதம் பாம்பே போயிட்டு வந்துருக்காங்க. நீ வேடிக்கை மட்டும் பாரு, கிட்ட வந்துடாத. தெருவில் நீ நானும் முண்டை மண்ணா ஒரு வயிற்றுக்கு ஆகப்படுறது கிடையாது. மதன் உன் புன்னகை முல்லை புதுவிழி குவளை அறையிலே அதரங்கள் அரவிந்த பூ. உன் கண்ணுக்கு ரோஜா கொடியிடை முல்லை நிறத்திலே நீ ஒரு பாப்பா. நல்லா பாரு பிய்ய போதும். மாமா உனக்கு விஷயம் தெரியுமா? நீ ஆள இல்ல அழகா கிராமத்து பெண் மாதிரி இருக்க. எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க லூசு முண்டை உள்பாவாடை கட்டாம அப்படி வரலாம். ஊரே சிரிக்குது. இங்கே சேலை கட்டுனா உள்பாவோட கட்டாதான் சேலை நிக்கும். சரி, நான் உள்பாவெல்லாம் கெட்ட மாட்டேன். நான் அண்ணா குட்டிக்கு ஒரு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி. ஏன் இப்ப உள்பாவாடை கட்டாம வந்திருக்கீங்க? எங்க குலசாமிக்கு அது ஒத்துக்கிறாரு. அப்படி என்ன குலசாமி? என் குலசாமி பேரு பொத்து கருப்பேன். பரவாயில்லையே, ஏன் முதல்ல நெருங்கி வந்துட்டியே. இன்னும் உன் குலசாமி என்ன கடப்பார முடியாது. வெள்ளக்க மாதிரி பிரிச்சு போயிடும். உன் கடப்பார தூக்கிட்டு பொந்துக்குள்ள வந்துடுற ஆளு மண்டேன் பாரு. நானே அவங்களுக்காண்டி இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி மேக்கப் பண்ணிருக்கேன். மாமா பெண்களா இருக்கிறது குற்றம் கிடையாது, ஆனா ஒரே ஒரு மன வருத்தம். ஏன் ஒரு சோகமா இருக்க? மதன் சொல்லுடி. உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்டா. என்ன சொல்ற? நல்லா தானே இருக்க. நீ வந்து சித்தப்பா வத போறடா. நீ சண்டாளி, கல்யாணமே முடியல சித்தப்பா. இங்க பாரு, நான் அவர் மோதிரம் மாத்திக்கிட்டோம். அந்த எடுவிட்ட நான் யாரும் சொல்லி கேட்டுக்கிறேன். சொல்ல மாட்டேன். அவர்னாலதான் இப்ப நான் 3 மாசம் முழுகாம வேற இருக்கேன். பரவாயில்லையே, நல்ல விஷயம் தானே. ஏண்டி சிரிக்கிற நேரத்துல? நாளைக்கே திருப்பத்தூர் ஆஸ்பத்திரியில போய் பிள்ளையை இந்த கழிச்சிடாண்டு. சண்டாளி எத்தனையோ பேர் குழந்தை எல்லாம் வருத்தப்படுறாங்க. குழந்தையை கலைக்க போறியா? நீயே ஒரு ஆம்பளை நியாயத்தை சொல்லு. ஒரு பெண்ணுக்கு என்ன ஆசை இருக்கும்? முதல்ல கர்ப்பமானா அதை யாருக்கிட்ட சொல்ல ஆசைப்படுவோம் ஒரு பெண்ணோட என்னோட கணவர் தானே முதல்ல. இந்த ஆசை எனக்கும் இருக்குந்தானே மதன். கண்டிப்பா. நானும் 3 மாசமா இருக்கிற விஷயத்த என் புருஷன்கிட்ட இப்ப சொல்லிடுவோம் பிறகு சொல்லிடுவோம். நீ ஏங்குறேன் முடியல. சொல்ல வேண்டியதானடி. எப்படிடா முடியும்? நான் 3 மாசமா இருந்து என்ன புண்ணியம்? என்னாச்சு? என் புருஷன் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சுடா. வீட்டுக்கார வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு, 3 மாசமா இருக்கியா? ஆமா, அவனே நொட்டு நான் என்ன ஊர்ல ஆம்பளைக்கா வச்சா போற உன் விசிட்டிங் கார்டு இருந்தா கூட. விளக்கமா பிச்சு இப்ப நான் கூட்டத்துக்கு எனக்கு ரெட்டப்புல ரெடி ஆகிவிடா. போக மாட்டேன், குமிரிடுவாங்க ஆத்தடி. அப்பாடி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. முடிய முடிய நாடகத்தை பார்க்கணும். என்ன மாமா, யாராலும் எந்திரிச்சு போனீங்கன்னு வச்சுக்கங்க, விடிய விடிய எடுத்து ஒரே எரிங்க. விடிய விடிய நாடகம் பாக்குற ஆண்களுக்கு இவளோட போன் நம்பர் தருவேன், ரெடியா இருக்கு. யாரு போன் நம்பர்? முகரை பாரு. நான் மட்டும் ஒத்தையில பேசக்கூடாதுல்ல, கூட தோழி ஒருத்தி வந்திருக்கா. ஏன் தோழி 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 வரவே மாட்டா. கண்டார போலி அடி சொப்பன சுந்தரி, ஆட்டி அழைச்சவள 5-6 குடி எடுத்தவள என்ன ஆள் பல்கா இருக்கேன். அந்த மைக்கு போ.
நீ இந்த வாடி இந்த மைக். ஏ மாமா நீ தான் அழகா இருக்க. இந்த வாடி. ஏய், விடிய விடிய கிட்டி தான் அடிச்சுட்டு சாகணும். ஒழுக்கமா இரு. ஏமாந்து போய் தொலைஞ்சிடாத. டூப்ளிகேட்டுக்கு ஒரிஜினலுக்கு கண்ணு தெரியாம யாரு நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க? நான் தான் நினைக்கிறேன். இரு மாமா என்ன சொன்ன? டூப்ளிகேட்டுக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கிறாதா? உனக்கு இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். தப்பா பேசக்கூடாது. என்ன டூப்ளிகேட்ன்ற? நீ கலெக்டர் ஆபீஸே போயிட்டாலும் ஜெராக்ஸ் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. எப்படி ஒரிஜினல் கேட்க மாட்டேன். முகரே பாரு கேட்க மாட்டியா? பல்கா ஹலோ இருக்கு. பேச்சு திறமை நம்ம சூப்பரா இருக்கு. உன் கொண்டே அழகும். பாடி என்ன? நம்மக்கே பெண்களை தலை வணங்குற ஆ. இந்த சேலையை கட்டபடி நான் மட்டும் சித்திரம் ஏன்? இங்க ஊக்கு குத்தி இங்க குத்தி இந்த மடிப்பு கலையக்கூடாது. இதுல குத்துறன்னு உள்ள இருக்கிற குத்தி சித்திரவதடி. ஆமா, சித்திரவதத்துக்கு சொல்லு. ஏ ராதா என்ன? மனசுக்கு ஒரே பாரமா இருக்கு. என்ன? என்னன்னே தெரியல. ஆ. வாழ்க்கையில ஒரு பெண்ணு எதையெல்லாம் சாதிக்க நினைக்கிறேன் நான் சாதிக்க முடியாம என்ன போறேன். சாதனை பண்ண போற? ஆனா இப்ப சாதனை பண்ணிருக்கேன். ஆனா பொம்பளையா பிறக்கிறது உண்மைக்குமே பாவம். ஏன்? ஆம்பளையா கூட பிறந்துடலாம். அதுல பண்ற அட்டுனி ஆயிங்க ஊயிங்க அப்போ. ஏண்டி? ஆனா பொம்பளையில உண்மைக்குமே நம்மளாம் பெரும் பாக்கியம். நம்மளாம் எவ்வளவு அமைதியா இருந்து வாழ்ந்து தொலைக்கிற மாதிரி இருக்கு. தலை எடுத்து சொல்ல. ஏன்? ஆ. மாமா என்ன மாமா பணதார்க்கடிய ராசு என் அம்முளு குஞ்சு அழகு இருக்க முண்ட சொலகுலையடி. அதான் பொழந்து வாட ஆரம்பத்திலே படுத்த அதனாலதான் பொழப்பு படுத்து போச்சு. எந்திரிச்சு உட்காந்து ஏய், எங்க அப்பா தவறா பேசுறாரு. அவர் உனக்கு அப்பாடா எனக்கு அவர் மாமா. உண்மைக்குமே நடிகர்களுக்கெல்லாம் வியக்காம டீ வாங்கி கொடுத்துக்கிட்டே அதனால இருக்கிறது. நான் மாமா இருக்கேன். எந்திரி உட்காரு மாமா. நீ படுத்துக்கிட்டு பார்த்தா மட்டும் முன்னருக்கு தெரிஞ்சுமாக்கு. அதே அப்பா. அந்த மாமா என்னமோ சொல்ல துடிக்கிறாப்புல பட் தெரியல. ஹலோ புஜ்லி என்ன இப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அரமண்டை என்னதான் கேக்குற நீ சொல்லு. சரி, இன்னைக்கு எங்க போறோம்? நம்ம எங்க போறோம்? காவலுக்கு போறோம். காவலுக்கா? காவலுக்கு போறதுக்கு முன்னாடி சிச்சு நான் காட்டுக்குள்ள போனதே இல்ல தெரியுமா? நிஜமாவா? எந்த காட்டுக்குள்ளயும்? போனதே இல்ல. எந்த காட்டுக்குள்ளயும்? போய் சொல்ல. உதட்ட கிடைக்காது லூசு. என்னத்தான் உதட்ட கிடைச்சாலும் ஒரிஜினல் பொம்பளை ஆயிருவியா? சொல்லுங்கட்டா. இரு இங்க வாடி. அக்கா உண்மை எப்பல நான் சொல்லணும். ரெண்டு பேர்ல யார் உண்மைக்கே பொம்பளை பண்ண மாட்டீங்க? 100 வருஷம் நல்லா இருப்பேன். சொல்லுங்கண்ணா. இருடி ஏன் அம்பளை குச்சி சொல்லுங்க யார் நல்லா இருக்கா? உனக்கு தான் என் கப்பு. இப்படி பொம்பளை எல்லாம் நீங்க பொம்பளையா இருக்கான்னு சொன்னா நம்ம புருஷங்க பூரா அங்கே போயிருவாங்க. நம்ம அம்போடு உட்காந்துருக்க வேண்டியதான். நம்மளே ஏற்படுத்தி விடுற மாதிரி இருக்கும். யாரு? அதனால தவாழ்ச்சிக்கோங்க சொல்லிட்டு. பாடி வந்துட்டு முதல்ல என்ன ராதா என்ன காவலுக்கு போகணும்டி. ஆமா, சும்மா போக கூடாது. காவலுக்கு போறதுக்கு கண்டிப்பா முன்னாடி ஏ பாடி ஒரு விஷயம் தெரியுமா? பெண்ணுக்கு பெண்ணு எப்பயுமே போராமப்படக்கூடாது. ஆனா ஒரு பெண்ணுக்கு பெண்ணு மட்டும் தான் எதிரியா. ஏன் தெரியுமா? அவ அதை பண்றா இதை பண்றா நம்ம தான் டார்ச்சர் கொண்டுவோம். உண்மைக்கே நான் ஒண்ணு சொல்லவா? என்னைக்கு நீ நல்லா இருக்கணும். ஆனா எனக்கு தாண்டி வாழவே ஒப்ப மாட்டேங்குதுடா. சொல்லக்கூடாது. உண்மைக்குமே சந்தோஷமா 100 ஆயுசு நல்லா இருக்கும். போடி ஏன் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிருக்கேன். என்ன? நேத்து என்னை ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தாரு. செத்தாங்க சிவனாண்டி. நான் வீணாண்டுட்டேன். அம்மனி நீங்க வேணான்றீங்க. ஏன் தெரியுமா? எனக்கு வரப்போற மாமியா சரியில்லடி. ஏன்? நீ ஒரு பெண்ணு தானே, மனசை தொட்டு சொல்லு. ஒரு புதுசா வாழ போற மருமகளை ஒரு மாமியா என்னென்ன கண்டிஷன் போடலாம்? என்ன கண்டிஷன் பண்ண? அடுத்த வீட்டுக்கு போக கூடாது, அடுத்த குலத்துக்கு பேசக்கூடாது. ஆமா, நல்லா என் மயனை நல்லா பாத்துக்கணும், என் பேர பிள்ளைகளை நல்லா பாத்துக்கணும், முதல்ல குடும்பத்தை ஒற்றுமையா வச்சுக்கணும். இதுதானே ஒரு மாமியா பேசுற பேச்சு. ஆமா. ஆனா கல்யாணம் கூட நடக்கல ராதா. அதுக்குள்ளேயே எனக்கு மாமியார வரப்போற பொம்பளை அதை பண்ணாத இதை பண்ண எனக்கு எது சொன்னா கூட பரவாயில்லடி. ஒரு பெண்ணு பண்ணக்கூடாத வேலையை என்ன பண்ணுண்டா எப்படி ஒத்துக்கிறது? அப்படி என்ன சிரமப்பட்ட வேலையை பார்க்க சொன்னாங்க? ஒரு பொம்பளை பண்ணக்கூடாத என்ன பண்ணிடுது? சோறு வடிக்க சொன்னாங்களா? இல்லடி. பாத்திரம் தைக்க சொன்னாங்களா? துணிமணி தைக்க சொன்னாங்களா? சீச்சி. அப்புறம் அதை பாரு இதை பாரு அதே சொன்னாங்களா? எந்த பொம்பளையுமே பண்ணக்கூடாத வேலையை என்ன மட்டும் என்ன அப்படி பண்ண சொன்னாங்க சொல்லு. என் மாமியா சொல்றா, கல்யாணம் பண்ணிட்டா சாகம் தொட்டிக்கு ஒரே புருஷன்கிட்டே இருக்கணும்ன்றாடி. உடைய வச்சிருந்த வீடு வளர்க்குமா? உன்னை விளக்க மாத்த எடுத்து வச்சு வெளியில வச்சத உன்னைய முண்டை முகரைய பாரு. முகரைய யார கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்க? யார கம்பெனி கொடுக்குற? ஏன் மும்பிட்டு இருக்கு புள்ளமா கம்பெனி தான். எல்லாரும் கம்பெனி தான். எல்லாத்தையும் உன்னால வச்சு சமாளிக்க முடியுமா? அந்த ஒண்ணை மட்டும் வச்சு சமாளிக்க முடியாது. எனக்கு எத்தனை புருஷன் பாத்தீங்களா? என் புருஷன் கை தூக்குங்க. புள்ள மூடிய போது ஒத்த முட்டையை படுத்துருங்க. சார்
காவல் போட்டுனால அம்மா அழைக்கணும். சரி சரி அம்மா வர மாதிரி இருக்கு. அம்மா கூப்பிடுமா? சத்தம் போடாம ஓரமா நில்லு. சரி அம்மா அம்மா அழைக்கணும். கூப்பிட்டு அறிமுகப்படுத்து. உன்னை நான் ஓரமா போய் நிக்கிறேன். இல்ல இல்ல. இதாவதுன்னு சொல்லு வாரு. ஒரிஜினல் பொம்பளை கூட கொண்டாட்ட மாட்டோம். நம்ம கூட கொண்டாட்ட மாட்டோம். இந்த துணிப்பையை வச்சுக்கிட்டு என்ன ஆடு ஒருத்தர் போட இந்த போட டூப்ளிகேட்னு தெரிஞ்சினாலும் ஒரிஜினல் மாதிரி அவளை கவர் பண்ணி வச்சிருக்கீங்க. எவ்வளவு பிரச்சனை என்னங்க, எவ்வளவு சிரமம் குண்டா குண்டாகத்தோட ஒருத்தர் தூக்கிக்கிட்டே போயிட்டேன். வேட்டி அவுத்து பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டேன். என்ன ஜானி தள்ளி இருந்திருக்கேன். என்னம்மா புருவத்தை தூக்கி காமிக்கிறியா? ஆமா, யார் அவள்? புதிதாக வந்திருக்கும் இந்த அழகி யார்? என்னம்மா? ஏமா விட்டா கண்ணை குத்தி கிழிச்சிருவோம். அம்மா ஏமா அம்மா எம்மா இவ்வளவு அழகா இருக்கியே, நான் என்னமா பண்றது? நானும் இவ்வளவு போல குனிஞ்சு வணக்கம் சொல்லதான் ஆசைப்பட்டேன். நீ ஏன் குனியவே மாட்டேங்கிற? எங்க குனிஞ்சா கீழே விழுந்துருமோன்னு பயமா. யாராவது லக்கேஜ் அதிகமா இருக்கும் போல. ஆனா உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கடி. உன்னை பார்க்கும் போது எங்களுக்கு எவ்வளவு பொறாமை இருக்கு தெரியுமா? ஆமா, உண்மையான பொம்பளை கூட அப்படி இருக்க மாட்டாடி. உங்கட்ட அழகு, உங்கட்ட அழகு. நீங்க சொல்றீங்க அழகு. ஆமா, நீங்க பேரழகு, நாங்க என்று ஓரளவுக்கு அழகு. ஆனா இவளுக்கு எனக்கும் பெருசா வித்தியாசம் எல்லாம். என்ன வித்தியாசம்? ராதாவுக்கு எனக்கு சின்ன வித்தியாசம். அது என்ன சின்னது? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. ஐயோ பாவம். இவகிட்ட அம்புட்ட இருந்தும் இவளுக்கு பொழைக்க தெரியல. ஏய், பொழைக்க தெரியலன்னு சொல்லுடி. அப்படி சொல்லாதடி. எல்லா பெண்களுக்குமே ஒரு தனி திறமைன்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு அவ பொழைச்சுக்கிடுவா. ஆனா உன்கிட்ட இருக்கிற திறமை இருக்கு பாரு. உலகத்துல எந்த பொம்பளையும் கிடையாது. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தி தான் நல்ல அழகி என்பேன். அப்படி நீங்க தான் சரியா பாட்டுக்கு. நான் தான் பாக்குறேன். நான் முதல்ல எங்க வேசப்பட்டு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே, நான் தானே பார்த்தேன். சரி இருக்கட்டும். இப்படி ஒரு அழகான பெண்ணை பார்த்ததே இல்ல. அப்பா என்ன சொன்னா?
பொறாம இந்த மாதிரி இல்லையேன்னு. எனக்கு கூட கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. ஏண்டி உனக்கு ரொம்ப பொறாமையா என்ன பார்த்து? ஏம்மா செக்க செவேன்னு இருக்கியே, கெண்டைய பாத்தியா? என்ன கெண்ட இருந்து என்ன வந்து? அம்மா அப்படியே நீ பாட்டிக்கம்மா, நல்லா இருப்ப. ஒண்ணு பேசலாமா? நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியுமா. இருந்தாலும் அப்பா சொன்ன மாதிரி இடத்துக்கு வந்துட்டா. இடம் எப்படி தெரியுமா இருக்கு? இடம் அழகா இருக்குடி. ராதா இங்க வாருடி. பேராடு பாரு. ஏண்டி ராதா மண்டை அடிச்சா மண்டைய சொல்லலாம். ஏமா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பேணுமா படிக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அடியே தங்கராணி, இவ அப்பா சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து இடத்துக்கு வந்துட்டோம். இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? காட்டுக்குள்ள போய் எப்படிமா வயசு பிள்ளைகளா போறது? பரவாயில்லடி, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாத்தான் போகணும். நம்மளே இன்னைக்கு நமக்கு துணைதான். நமக்குள்ள நாம தான் துணை, நமக்குள்ள அந்த முருகன் தான் துணை. அதனால எல்லாருமே சேர்ந்து கொஞ்ச நேரம் இந்த இடத்துல காவல் பார்க்கணும்னு நினைப்பு இருந்தாலும் காவல் பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை. அம்மா சின்ன பிள்ளை சேர்ந்திருக்கோம். அப்பா சொன்ன மாதிரி காவல் பார்க்கறது வேணும். வேண்டாம், நம்ம சந்தோஷமா கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடலாமா? ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அது ஆணும் பெண்ணும் சேராவிட்டா வலுப்பெரியாது. அது என்ன ஆணும் பெண்ணும் சேராட்டா ஏன் வலுப்பெரியாது? அம்மா ஆணும் பெண்ணும் சேர்ப்பா பல்பு அமைத்திடுவாங்க. இப்படி புதுசு புதுசா சொல்றியே, எனக்கெல்லாம் இத பத்தி தெரியவே மாட்டேங்குது. நான் இதுல மெடல் வாங்கியிருக்கேன். அப்படியா? இதுல மெடல் வாங்கியிருக்கிய? நடிப்புல. சரி, இருந்தாலும் இந்த இடத்த பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் விளையாடலாமா? எதையுமே நினைச்ச உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அம்மா என்னம்மா விளையாடலாம்னு சொன்னீங்க. ஆமா, என்ன விளையாட்டுன்னு சொல்லவே இல்லையே. முதல்ல சுத்தி பார்ப்போம், அப்புறம் விளையாடுவோம். சுத்தி பார்க்கலாமா? பல பல பலன்னு இருக்கு. நீ என்ன நினைச்சாலும் தெரியாது. என்னடா வேணும்? பால் வேணுமா? ஏய் பச்சை பிள்ளைய போய் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்ன விளையாட்டு என்ன விளையாட? அதுக்கு முன்னாடி சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கலாம். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் பாசமனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. தூரடிலாவே ஒரு நிலவாவே பாடினே, ஆயிரம் மலை ஒரு மலராய் பார்வையிலே, கண்ணினாலே நானாலும் இல்லாதவோ, கண்ணினாலே பாலால் பண்பாடு
பாட்டு நல்லா வரணும்னா இசைக்கலைஞர்கள் அடுத்த அருமையான முறையிலே ஒளி அமைப்பு, இது மட்டுமல்ல இந்த எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த ஊரை நமக்கு அறிமுகப்படுத்திய அன்புப்பா நாடக அமைப்பாளர், அன்புக்கும் பாசத்துக்குரிய ராமச்சந்திரன் அப்பா அவர்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிம்மா, சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடியிருக்கோம். என்னம்மா பண்ற? அப்பப்ப அப்படி ஏறுது. அடிக்கடி உள்ள யாரு கம்பெனி குடிச்சு வர? ஏமா ஆமா நல்ல போட்டிருக்காரு, அப்புறம் ஏன் அவரையே பாக்குற? நல்லா போடுவாங்க பாத்து. எப்படியோ விடிகிற வரைக்கும் அவரை வச்சு ஒப்பேத்திடலாம். நீ நல்ல நீ என்ன ஆக்சன் கொடுத்து என்ன சட்டை இல்ல, கடைசி வரைக்கும் இது வேடிக்கை தான் பார்க்கணும். வண்டி இருக்காது, செல்ஃப் எடுக்காத வண்டி. சரிம்மா, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப வந்து சுத்தி பார்த்துட்டோம், இடம் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏ கல்யாணம்னா வீணாம். ஏன் வேண்டாம்? சொல்லுடி, வீணாம். அது எனக்கு ஒப்பாதுராதா? என்னடி சுண்டா வந்துருச்சு? அதுல எங்க அக்கா சர்வீஸுக்கு எத்தனை பைக் பிடிச்சாங்க? என்ன கடுப்பு உனக்கு? ஒரே மூஞ்சிய பாத்துக்கிட்டு எரிச்ச. சரி, இதுவரை அம்மா உன் பேரை கேட்டுருக்காங்களா? உன் பேர் என்ன? என் பேரை சொல்லித்தான் ஆகணுமா? சொல்லு சொல்லு. என் பேர் வந்து குனிச்சு உத்தர குருவம்மா. அதான் அப்படி தெரியலையே. உங்க அம்மா பேரு? இருட்டு குத்து இருளாயி. உங்க அப்பா பேரு? நிமிந்து உத்தர நீலமேகம். உங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்க. யாராரு? அண்ணன் பேரு படுக்க குத்து பரமசிவம், தம்பி பேரு தரக்குத்து தாண்டவராயி. இவங்களுக்குலாம் பேரு இருக்கு. யாரு? மாட்டிக்கிறாம குத்துற மதமு, சென்றா குத்துற ஜெயரம் பேசு, கதற குத்து கண்ணு. யாருக்கும் பேரு ஏண்டி எல்லாத்துக்குமே பேர் வச்சிருக்கிறியே? ஆமா. நீ நானும் உயிர் தோழி தானே? நீ சத்தியமா என் உயிர் தோழி தான். மாசம் 30 நாள் நம்ம 2 பேர் தானே போறோம். ஆமா. எனக்கு ஒரு பேர் வைக்க மாட்டியா? என்னடி யாராருக்கும் பேர் வைக்கிற, உனக்கு வைக்க மாட்டேனா? என்ன பேர்? உன் பேரு தான் ராத்திரி குத்து ராதாச்சல். எங்க அக்காவுக்கு பொருத்தமா பேர் நீங்க தான் வச்சிருக்கீங்க. என்ன ராத்திரில யார குத்துறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாம்மா. ஏமா இவ்வளவு நேரம் நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லங்கம்மா, சும்மா விளையாட்டு. சும்மா விளையாட்டா விளையாண்டுட்டு இருந்தீங்க. ஏதோ நல்ல விஷயங்களை பேசுற மாதிரி என் காதுல விழுந்துச்சு. இல்லங்கம்மா, எனக்கு கல்யாணம்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அது வேணாம். ஏன்? நாங்க விளையாடுறத பத்தி பேசிட்டோம். அப்படியா? நான் வந்து கல்யாணம் சொன்னே, இப்ப உனக்கு வேணான்ட்டேன். சரி, நான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இவளுக்கு வேணாமா? வேணாம். வர நீங்க புருஷன் 2 பேரும் கல்யாணம் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ண முடியும். ஐயோ, இவளுக்கு புருஷன் வேணாம். வேணாம், இவளுக்கு புருஷன் வேணாம். புருஷன் வேணாம். ஏன்? ஏன்? அவன் செத்துருக்கான். ஏன்டி நக்குறோம் பண்ற? இல்லம்மா. சரி வாமா, நீ வாமா. இவர் அம்மா ரொம்ப கொடுமை பண்ணும். நீங்க சொல்றேன். யார கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க? நான் ஒரே ஒருத்தரை மட்டும் மனசார நினைச்சிருக்கேன். யாரு அவரு? அவரு வரும்போதே கையில பிடிச்சுக்கிட்டே வர்றாரு. வரும்போதே கையில பிடிச்சுக்கிட்டு அம்மாட்ட கொடுத்தா காலை முதல் கடைசி வரை அம்மா பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல. நான் கேட்கிறேன், வரப்பா கையில விட்டுதா என்ன யூரியா போட்டு வளர்த்துருப்பாங்க? ஏய், வரும்போதே கையில பிடிச்சுட்டே வந்தாரு. வேலை பிடிச்சாரு. வேலை கொண்டவர் வேலாயுதம். அவர் வேலை நம்ம குலக்கடவுள் முருகன். அப்புறம் பட்டம் போட்டிருந்தாரு. ஓ, சரக்கு வேலை கூடிருச்சு. பட்டம் எடுத்தா என்ன? அப்படி இல்லடி, நெத்தியை முப்பட்டை நிறுத்தார். அப்பேற்பட்ட முருகன் தான் எனக்கு மாப்பிள்ளையா நினைச்சு அவரை நினைச்சிருக்கேன். முருகனை எப்படி நினைச்சிருக்கீங்க? எதுக்குமே சரியில்லையே. நம்ம தான் சரி பண்ணணும். அடிப்பாரு. நம்ம தான் சரி பண்ணணும். சொல்லுங்க. லாலி லாலி லாலோ, லாலி லாலி லாலோ, லாலி லாலி லாலோ.
எனக்கெல்லாம் ஆசை இருக்கு ஆனா நேரங்கள் ஆயிடுச்சுல்ல பறவை கட்டுக்கலாமா பறவை கட்டுங்க வரட்டுங்க ஆடி பாடிக்கிட்டே இருக்காங்க ஆளோளம் சோனு ஆடிக்கிட்டே ஆடிக்கிட்டே பறவை ஏன்னா இன்னைக்கு சந்திக்க வேண்டிய ஆளையெல்லாம் சந்திக்கணும். ஏன்னா எப்பேற்பட்ட ஆளெல்லாம் இன்னைக்கு சந்திக்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே நிறைய சந்திச்சிருந்தாலும் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய சந்திப்பு இருக்க அதுதான் நல்ல சந்திப்பு. ஆளோளோ ஆளோளோ ஆளோளம் சோ ஆளோளமே ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலோ அம்மா எவ்வளவு அழகு சுத்தி போட்டு எப்படி இருக்கா பாத்தீங்களா? அழகா இருக்கலாம் இல்லையா? இடுப்புல வச்சமா சரி ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து காவல் பார்க்கலாம். முதல் காவலை நீ இரு, இரண்டாவது காவலை இவர் கட்டும், மூன்றாவது காவலை நான் இருக்கிறேன். வணக்கத்துக்குரிய பெரியவர்கள், தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் யாராவது மட்டத்துக்கு வந்தாங்கன்னா வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டாவது என்னைய கூப்பிடுங்க.